அவங்க வந்து ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட், ரொம்ப ஸ்ட்ராங்கா வாய்ஸ் அவுட் பண்ற ஆட்கள் இந்த வீட்ல கம்மி. இப்ப இவங்க எவ்வளவு இடத்துல வந்துட்டு ரொம்ப போல்டா பேசுறாங்க, நீ தப்புனா தப்புன்னு சொல்றாங்க, அவங்க பாயிண்ட்ல நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இப்ப வந்துட்டு டாப் 10 டாப் 5ல போலாம் எப்படி அப்புறம்? சோ டிசர்விங் கேண்டிடேட் இவங்க. பட் இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா 1 ஹவர் எபிசோட்ல பார்க்கக்கூடிய என்னை போன்ற ஆட்கள் இங்க பிரச்சனை கிடையாது. அவங்கலாம் வந்து ஆதிரையும் இந்த பையனும் பேசுறாங்கப்பா, 2 பேரும் வந்து இதுவாக்காங்க. ஆனா 24 ஹவர்ஸ் பாக்குறவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதிரை பொறுத்த வரைக்கும் வந்து தான் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு பையன் பின்னாடி எனக்கு நீ இன்ட்ரெஸ்ட் காட்டணும், எனக்கு நீ அட்டென்ஷன் குடுக்கணும், என் கூட நீ பேசணும்னு தொரத்தி தொரத்தி போகக்கூடிய ஒரு கேரக்டரா அவங்க வந்து போர்ட்ரே ஆயிட்டாங்க. அவங்க அததான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலயாவது அவங்க ரியலைஸ் பண்ணி, சரி ஓகே என்னதான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம அது 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 கஷ்டங்க. அது கஷ்டம். நிஜமாவே நான் வந்து அது சொல்றேன். அது கஷ்டம். ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்கள புடிச்சு போச்சுன்னா, என்ன இந்த டிவி பாக்குது, இந்த உலகம் பாக்குது, என் பேரு கெட்டு போகுது, அதெல்லாம் தாண்டி எனக்கு இப்ப அவன புடிச்சு போச்சு. அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா, அத வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நெறைய பேர் அது ரியல் லைஃப்லயும் அப்படிதான். இந்த மாரி ரியாலிட்டி ஷோலயும் அப்படிதான். சோ அப்படி இருக்கும்போது அவங்க அத ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. பட் அது தப்புன்றத அவங்க புரிஞ்சுக்கல.